பழம் சரியாக பழுக்கலைன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 நாள் பழுக்கு விட்டுருந்தா நல்லா பழுத்துருக்கும். காயாகுது. அதுக்கப்புறம் ஒரு டீசென்ட் ஆகிட்டாரா? ஒரே நாளில் எப்படி அவன் டீசெண்ட் ஆவான்? டீசெண்ட் ஆகிற மூஞ்சியாது. ஆமாம், பன்னீர் பிரியாணி ரெடி ஆச்சு எனக்கு. பசிக்குது. என்னையா பிரியாணி வாசனையே வரல? பட்டெல்லாம் அவங்க ஆட கூட வரல. என்னங்கடா இது? காலையில வந்தீங்க, உக்காந்தீங்க, படுத்தீங்க, திரும்ப உக்காந்துட்டீங்களடா. அங்க பாருடா எத்தனை பழம்டா. யானை கூட வயிறு ரொம்ப இருக்கும்டா. இவனுக்கு இன்னும் ரொம்பலடா. இதுல பிரியாணி வேற கேக்குறீங்க. இப்போ உனக்கு காசு வேணுமா வேணாமா? தந்துருவல்லடா. அதானே அந்த ஒரு வேர்க்கல்ல பாயிட்டு எடு. செம்ம பசியில் இருக்கிறேன். சீக்கிரம் எடு. கேராகுது. நீ துண்ணதை பார்த்தா எனக்கு தான் கேரா இருக்கு. இந்த புடி. வேர்க்கல்ல பாயிட்டு கேட்ட பருப்பா போடுற. டேய் ஒரு 5 நிமிஷம் இங்கே இரு. நான் உன்னை போயிட்டு வந்துடுறேன். சரியா? சரி. பிரியாணி ரெடி பண்ணி வை. பசி உயிர் போகுது. உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடா? எங்க போறான்? திரும்பி வருவானா? பிரியாணிக்காக வருவான். பாப்போம். முதலாளி ஒன்று கேட்கட்டா? இது சம்பள வாக்கியா? அது வராது தெரியும். குடி குடியை கெடுக்கும். குடிப்பழக்கம் உடம்புக்கு கேடு. அப்புறம் மூடு. அவனை போட்டு ஏன்டா அடிச்சிட்டு கஞ்சா வைக்கல. ஊர் விட்டு ஊர் வந்து பஞ்ச் போடுது பாரு. சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். ஓடிடு. சரி, அவர் வந்துட்டாரா? யாரு? அதான் காணா போனாரு அவரு. யாரை கேட்குற? அதான்டா நம்ம தலைன்னு சொல்லக்கூடாதா? பிள்ளையாரு. இல்லை மச்சி. என்னடா சொல்ற? அவர் எங்கடா? எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அவர் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்டா? அவர் போகிறதுக்கு 1000 இடம் இருக்குது. நம்ம தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன், ஏசுநாதரை கிளாஸ் பாக்ஸ் வச்சு சேஃபாக லாக் பண்ணிட்டேன். வெங்காயம் ஃப்ரேம் பண்ணி வச்ச ஃபோட்டோலேருந்தே காணாமல் போயிட்டாராம். இவர் பாக்ஸில் போட்டு வச்சிட்டாரா, காணாமல் போக மாட்டாராம். டேய் அதுக்கு மேலே போனால் போட்டுண்டா. நமக்கு என்ன லாஸா? நம்ம என்ன ஏசுநாதர் தலையில் ரத்தம் வருது, பிள்ளையார் தும்பிக்கையில் பால் குடிக்கிறான்னு சொல்லி பொழப்பம் நடத்துகிறோம். போவியா? பா என்னடா? ஒன்றும் இல்லை. அப்பப்ப அட இந்தடா மிச்சர்த்திங்க வந்தியா? பா அம்மா சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. கீழே வர சொன்னிச்சுப்பா. சிலிண்டர் காலி ஆயிடுச்சா? டேய் இப்போ ஏன்டா சிலிண்டர் வந்துச்சு? உங்க அம்மா என்ன கேஸ் தந்து விட்டு எங்கேயா போயிட்டாளா? அது நீயே வந்து கேள. டேய் இந்த டைம்ல நான் எங்கடா போவேன் சிலிண்டருக்கு? அப்ப என்ன நாங்க ராத்திரி பண்ணியா கிடக்கணுமா? கேளுங்க. நீ நல்லா சரக்கு அடிச்சுக்க மாட்டேடா. பார் நீ கீழே போ. உன் பொண்டாட்டி மேலே வந்தது ஸ்பீக்கர் கிழிகிற அளவுக்கு கத்தோம். நீ போ. தயவு செய்து அவனை கூட்டு போ. ஆட்டோ சொல்லிச்சு வா. வந்து உங்க அம்மா கேஸ் புடுங்க. அல்ல உங்க கேஸ பத்திரமா பாத்துக்க வா. ரூம் கரெக்ட் தான். டேய் வா போன். அப்பா வா போன் பேசாத, மரியாதை பேசு. அண்ணா சொல்லலாம். என்னடா உனக்கு நான் எத்தனை தடவை கால் பண்ணது? டவரில் இருந்தேண்ணா, பின்னாடி ஆளுங்க இருந்தாங்க, அதான் எடுக்க முடியல. நாளைக்கு கல்யாணடா, நீ காசு தந்துருவல. நான் வேற எங்கேயும் ட்ரை பண்ணலடா, ஒரே டென்ஷனாக இருக்கு. நான் நாளைக்கு காலையில் நீ தூங்கி எந்திரிக்குமோ நான் வீட்டில் இருப்பேன். பணத்துக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், நீ கவலைப்படாத. நீ கொடுக்குற காசு சேர்த்தாலும் கல்யாணத்துக்கு பணம் பத்தாது. கணேசா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும். அப்போதான்டா எனக்கு நிம்மதி. சத்தியமா நான் குத்துறேண்ணே, நீ நிம்மதியா தூங்கு. பாத்துக்கிறேண்ணே, நாளைக்கு காலையில் நானே உனக்கு கால் பண்றேன். நானே உனக்கு காலையில் கால் பண்றேன். இல்ல நானே உனக்கு கால் பண்றேன். கொஞ்சம் அந்த சைடு வாங்க. என்ன பண்றது பணத்துக்கு? பறவைங்க பிறகுது சுனாமிக்கு நாமே வரப்போமா?
யாரு கேட்டா? உன் கூட உட்கார்ந்து இருந்தானே குண்டை அவன் தான்டா கேட்டான். பிரியாணி இருக்கான்னு தானே கேட்டான். ஏண்டா பிரியாணி மோந்து பார்க்கவா கேட்பாங்க, தின்றதுக்கு தான்டா கேட்பாங்க. எங்கடா குண்டை? அந்த ஆளுக்கு தான் வெயிட் பண்றேன், வருவான். அவன் வரட்டும், உங்க 2 பேரையும் வச்சுக்கிறேன். வந்துட்டாங்க. போயா ச்சே. கடுப்பேத்திக்கிட்டு. எங்க போயிருப்பான்? எங்க இன்னும் காணோம். யோ, இந்த பிரியாணி எடுத்து போயா. ரொம்ப திமிர்றா உங்களுக்கு. யார் நீ? நானா? வேற யார்? உன்னதான். யார் நீ? கணேசன். ஓ, என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? ஏய், என் பேர் தான்டா கணேசன். ஹலோ, என் பேர் தான் கணேசன். அறிவு கேட்டவனே, ஒரிஜினல் கணேசன் நான் தான்டா. ஐடி கார்டு கூட இருக்குது. ஐடி கார்டு வச்சுக்கிறியா? ஏய், யார் நீ? குளிச்சுட்டு வந்து மொட்டை மாலில தலைகாய போட்டு பராகு பார்த்துனுங்கிற. உன்னை நான் பார்த்ததே இல்லையா? உன் வீடு எங்க? ஆல் ஹவுஸ் நம்மள் தான். இதுவும் எனக்கு ஒரு வீடு. இதுவா? இருந்தான், காலி பண்ணிட்டானுங்க. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. வாடகை ஒழுங்கா குத்துருக்க மாட்டேன். என் ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான், ஆனா நம்ம மேல கொஞ்சம் சென்டிமெண்ட். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்க ஒரு புறம்போக்கு இருக்கிறான், எனக்கு ரொம்ப லோலாய் கொடுத்துட்டான். அதனால தான் காலி பண்ணிட்டேன். லோலாயா? ரொம்ப பழைய ஃபிளாஷ்பேக்கோ? ரொம்ப பழசெல்லாம் கிடையாது, லேட்டஸ்ட் தான்பா. லேட்டஸ்ட்? நானே ஒரு 4 வருஷமா இருக்கிறேன். லேட்டஸ்ட்ன்ற புரியலையே. ஆமாமே, இன்னுமாடா என்ன தெரியலன்ற உனக்கு? யாருக்கு தெரியல தானே கேக்குறேன். சொல்லு. நடந்துன்னு சொல்றேன். ஏண்டா இவ்வளவு நாளா என்ன தேடி தேடி இந்த பாவம் மேய்ச்சல் பார்க்கலான்னு வந்தா என்ன அடிக்க வர? நான் உன்ன தேடினேன். நான் துடுகுடியில நிறைய பேர் என்னதான் தேடினுக்குறாங்க. ஓ, நீ அந்த கும்பலா? துபாரு கையில 10 பைசா கிடையாது, ஒரு பிரயோஜனமும் இல்ல. இது மாதிரி பேசுறதுனால தான் நான் இங்கிருந்து கிளம்பி போனேன். இங்கிருந்து கிளம்பி போனியா? நியாயமா பார்த்தா வாடகை கொடுக்காம இருக்கிறதுக்கு நான் தான் இங்கிருந்து கிளம்பி போயிருக்கேன். இதான் போக மாட்டியே. நான் தங்கி இருக்கிற வீட்டுல இருந்து நீ எப்படி கிளம்பி போயிருக்க முடியும்? வந்ததுல இருந்தே குழப்பமாவே பேசுனீங்கறியே, மெண்டலா நீ? டேய், நான் தான்டா விநாயகர். என் மூஞ்ச பார்த்தா தெரியல? விநாயகரா? இப்ப கணேசன் இப்ப விநாயகர்ன்ற. விநாயகர்னா தும்பிகை இருக்கணும், தந்தம் இருக்கணும். ஆமா, பாக்குறதுக்கே கையெடுத்து கும்பிடலாமான்னு தோணும். உன்னை பார்த்தா அப்படியே தோடுதே. சி வாய வச்சு பார், இங்க தும்பிக்கையோட வந்தா பிச்சை எடுக்க விட்டுருவானுங்க. நம்மனா நம்ம கட்டி போ. தோடா ஃப்ளோல பேசினா அப்படியே ஏமாந்துருவோமா? மாமே சொல்லு மச்சி. ஃப்ராட் தர பண்ணணும்னா நம்ம கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கோ. அப்ப நீ என்ன நம்பல? இந்த உலகத்துல எவனையும் நான் நம்ப மாட்டேன். சரி மச்சி, நான் கிளம்புறேன். கிளம்பு போ, வேற எங்கேயாவது ட்ரை பண்ணி பாரு. ஒருவேளை ஒர்க் அவுட் ஆனாலும் ஒர்க் அவுட் ஆகலாம். இதெல்லாம் ஸ்கூல் சிலபஸ்மா. டேய், எவனாவது நான் தான் சாமி சொன்னா அவனை நம்புவீங்க, கண் எதிரில் வந்து சொன்னா நம்ப மாட்டீங்க. சரி விடு, இனி நீ இருக்கிற பக்கமே நான் வரமாட்டேன். நல்லது. நீ என்ன பண்ண, அப்படியே இந்த நார்த் இந்தியா பக்கம் எங்கேயா போய் பாரு. அங்கதான் ஏதோ டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். வாய்க்காது ஒரு டம்ளர் தண்ணி கூட. அதையும் அங்கேயே போய் வாங்கி குச்சிருன்ற நானு. பாத்தீங்களா, தெய்வத்துக்கே தண்ணி இல்லைன்றானுங்க. அது சரி, எத்த தாயே ரோட்ல போட்டு அடிக்கிற காலம் தானே அது. யார் இவன்? கரடி தலையை வச்சுக்கிட்டு 4 மாடி ஏறி வந்து நான் தான் விநாயகர்ன்றான். புதுசு போல. அதான் மாட்டிக்கிட்டான். ஐயோ,
ஏன் விநாயகர் அவர் உருவத்துல கணேசன் முன்னாடி போல? டேய் இந்த 2022ல விநாயகர் தான் ஒரிஜினல் உருவத்தில் சுத்தனார்னா அப்புறம் படத்துக்கு கொண்டு போய் அட்மாஸ்பியர் நடக்க விட்டுருவானுங்க. டப்பிங்கும் காசு தர மாட்டாங்க. ஆமா அது உண்மைதான். சரி மீதி கதையை சொல்லு. என்ன அர்ஜென்ட்டு? ஒரு டீ ஒன்று சாப்பிட்டே பேசுவோமே, என்ன சொல்கிறேன்? சூப்பர். பால் டீ சாப்பிட்றியா ராஜேந்திரா? டப்புன்னு பார்த்து சொல்லு. டேய் கேட்டு 1 மணி நேரம் ஆச்சுடா. புண்ணியமா போகும். கவனிக்கலப்பா. என்னடா சொந்த கல்ல பிச்சை எடுக்கிற? ஏய்ல சா ஏய்ல ஏய்ல சா இல்ல தெரியாம தான் கேக்குறேன். கடவுள்னா தலையில கிரீடம் இருக்கும், நிறைய நகை நட்டு போட்டிருப்பாங்க, ஒரு 5-6 கை கால் இருக்கும், கையில சூளம் இருக்கும், பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்கும். இப்படி லோக்கல் லுக்ல வந்தா எப்படி நம்புறது? சார் என்ன விடுங்க. இங்க இருக்கிற யாராவது ஒருத்தவனை கடவுள்னு ஒத்துக்கினானா நான் மல்லிகாவுக்கு தர வேண்டிய வாடகை துட்டுலாம் கொடுத்துட்டு அதே வீட்டுல தூக்குல தூங்குறேன். நான் ஒன்று சொல்லிட்டா, கடவுள்னா சிலையா பார்த்துருக்கோம், இல்ல போட்டோவா பார்த்துருக்கோம். இந்த மாதிரி மில்லில் லோக்கலா வந்து உட்காந்தா எப்படி நம்ப முடியும்? டேய் ஐயோ கடவுளேன்றீங்க, நேரில் வந்தால் மட்டும் ஏன்டா நம்ப மாட்டீங்க? எனக்கு தான் நம்பிக்கை இல்லையா? தெரியுமே நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எப்படிடா நீ 1 ரூபா உண்டியில போட்டு நீ பேசுறதுலாம் என் காரில் கேட்குது? அப்ப சொன்னது கேட்டுச்சுல, எவ்வளவு ஊதத்தி ஏற்றிருப்பேன், எவ்வளவு காணிக்க போட்டிருப்பேன். ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே அப்படியே விட்டுட்டு போனது எப்படி நியாயமா இருக்கும்? எவ்வளவு தேங்காய் உடைச்சிருப்பேன், என்னைக்காவது எண்ணி பார்த்துருக்கீங்களா? ஏண்டா நீங்க தேங்காய் உடைக்கிறது எண்ணி பார்க்கறது தான் என் வேலையா? ஆமா நீ என்ன நினச்சினுக்கிற? நீ போடுற 1 ரூபா உண்டி காசில் தான் நான் போய்ச்சினுக்கிறேன்னு நினச்சினுக்கிறியா? டேய் நான் ஒரு கடவுள் ராய், நம்புறியா இல்லையா? நம்பிக்கை வருதா இல்லையா? அதானே இங்கே நான் தான் சாமி நிறைய பேர் சொல்லி சுற்றுறான், அதான் உனக்கு நம்பிக்கை வரல. சரி, அப்ப வீட்ல இருந்து நான் போற இடத்துல எதுக்கு எஸ்கேப் ஆயிட்டே இருந்தீங்க? உங்களை எங்கெல்லாம் தேர்னு தெரியுமா? தேடி தேடி பைத்தியமே. இப்போது கேட்டியே, ஏண்டா நீ எவ்வளோ பேர் ஏமாத்தினுக்கிற? எத்தனை பேர்கிட்ட போய் சொல்லியிருக்கிற? நீ ஃப்ராடு பண்ணாத நாள் இருக்குதா? அது மட்டும் இல்லை, வரவங்களுக்கெல்லாம் டெங்கு காய்ச்சல் கொடு, லைட்டாக ஆக்சிடென்ட் பண்ணி விடு, இதெல்லாம் பண்ணுறதா என் வேலை. இதெல்லாம் விட ஹைலைட்டாக ஒன்று பண்ண ஞாபகம் இருக்கா? 1/2 கிலோமீட்டர் தான்டா கோயில். வயசானவங்களோட பார்க்காம 16 கிலோமீட்டர் சுற்றி வந்து அவங்ககிட்ட 500 ரூபா வாங்கின்னு சில்லறைன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டியே, இதெல்லாம் ஃப்ராடு இல்லையா? யோ உண்மையில சில்லற இல்ல, புரியாம பேசிட்டு இருக்காத. இப்போ நான் வரும்போது கூட ரங்காயாவை தான் ஏமாத்திருந்தேன், நல்லவனா நீ? டேய் நீ நாளைக்கு காசு கொடுக்க போற நினைச்சுன்னு அந்த ஆள் கோயிலுக்கு வந்து அங்க பிரதர்சனம் பண்ணி கேராயிட்டானா? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அந்த ஆளுக்கு வாயில வேற நுர நிக்கவே இல்லை. நீ ஒன்னும் புரியாம பேசிட்டுங்கிற. அந்த ஆள் நிம்மதியா நைட்டு தூங்குவான்னு சொல்லிட்டு ஒரு மன அறுதிக்காக சொன்னேன், அது கூட ஏமாதான் சொல்லுவேன் நீ? எப்படி ஞாத்திக்காம அந்த ஆளோட பொண்ணு கல்யாணம் நிக்கணும், அந்த ஆள் ஏதாவது பண்ணிக்குவான், அந்த பழி என் மேல வேணும் இல்லையா? சொல்றா திட்டு முஞ்சே. டேய் ஃபீல்டிலே உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடை நான் பார்த்ததே இல்லடா. என் பேர் உனக்கு வச்சா பத்தி அவன் ஒப்பேன், அவன் மட்டும் என் கையில மாட்டினான். நானும் அவனை தான் தேடினுக்கிறேன், பார்த்தா சொல்லு. அது ஃப்ராடுங்கெல்லாம் தேடுறது என் வேலை கிடையாதுப்பா. கொஞ்சம் ஓட்ட விட கொடுங்களேன். சொல்ற விஷயத்துல நான் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன். புரியுது, நான் என்ன வேணுனேவா பண்றேன், ஏதோ வயிற்று பொழப்புக்கு. சரி நீ தான் கடவுள்னு சொல்லி சுத்தி நிக்கிறிய, ஒரு 10 லட்ச ரூபா கொடு, நான் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி நல்லவனா வாழ்றேன். ஏண்டா என்னை பார்த்தா பதம் செட்டு மாதிரியா தெரியுது? 10 லட்ச ரூபா கேட்குற? நீ கடன் வாங்குவா, நான் வந்து அடைக்கணுமா? என்கிட்ட நல்லா போடுறடா டீலு. பணம் மன அலையாதடா, நிம்மதி போயிடும். இப்போ மட்டும் நிம்மதியாக இருக்கிறேன். நம்ம சாப்பிடுவோம். சரி வாங்க, எதனால வீட்டில் போய் பேசிக்கலாம். நான் உன்னை நம்பி வர மாட்டேன்பா. ஏன்? நான் தூங்கும் போது யானை பொம்மன்னு ஓஎல்எஸ்ல போட்டு வித்தாலும் வித்துருவ நீ. அதெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குல்ல. நீங்க வீட்டுக்கு வரணும், என்ன பண்ண சொல்லுங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. இதா இப்போ மட்டும் தரீங்க? நான் கேட்டவனே எல்லாம் கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் லேட்டாக தான் கொடுப்பேன். ஏதோ வழி இருக்குது. நீங்களே என்ன வழி? இங்கே பார், நீ யாருக்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது, யாரும் ஏமாற்றக்கூடாது, உன் மனசாட்சிக்கு துரோகமாக நீ நடக்கக்கூடாது. நல்ல மனுஷனா வாழ்ந்து காட்டு, அதை பார்த்துட்டு நான் வரேன். அப்போ சத்தியமா நீ வீட்டுக்கு வரவே முடியாது. ஏண்டா? நான்லாம் நல்லவனா தெரிஞ்சிட்டேன்னா எல்லாரும் என்ன சந்தேகப்பட்டு போட்டு பொலப்பொலன்னு பொழப்பானுங்க. அப்புறம் நான் உன்னை தேடி வர வேண்டியிருக்கும். சரி போய் படு, இல்லைன்னா நானே உன்னை அடிப்பேன். இப்போ நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா? என்னப்பா? நாளைக்கு ஒரு நாள் ரிஸ்க் எடுத்து காலையில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் நான் நல்லவனாவே வாழ்ந்து காட்டுறேன். அப்படி நான் இருந்தேன்னா நீங்க பதிலுக்கு எனக்கு ஒன்றும் பண்ணணும். டேய் கண்டதெல்லாம் கேட்டுறாதரா, பார்த்து கேளு. இன்னும் எனக்கு கல்யாணம் வர ஆகல. அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் ஒன்றும் இல்லை. நான் நல்லவனா நாளைக்கு நான் இருந்துட்டேன்னா உங்களோட உண்மையான உருவத்தை எனக்கு காட்ட முடியுமா? எப்படி?
இந்த போட்டோல 10 தலை 20 கையெல்லாம் வச்சு சாமி உருவம் இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்க உங்க உருவத்தை காட்ட முடியுமா? 10 தலை பார்க்கணும்னா நீ சிம்பு படத்தை தான் பார்க்கணும். நான் கடவுள் ராஜேந்திரா. சரி, என் உண்மையான உருவத்தை காட்டுறேன், நீ தாங்குவியா? முதல்ல காட்டு, அப்புறம் தாங்குவோமா இல்லையான்னு பார்ப்போம். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவது. சொன்னதெல்லாம் கன்ஃபார்ம் தானே? அப்புறம் மாத்திலாம் பேசக்கூடாது. டேய், நான் என்ன உங்களை மாதிரியா? நான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, யாரையும் ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, 4 பேருக்கு நல்லது செய். அதெல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? அந்த உருவத்தை என் கண்ணு முன்னாடி காட்டணும், புரியுதா? நீ யாருக்கிட்ட டீல் போட்டிருக்க தெரியுதா? என்னை பற்றி தெரியணுன்னா நான் சொன்னதை மட்டும் செய். சரி, எதுக்கு இந்த இடத்துக்கு என்ன கூட்டின்னு வந்தீங்க? நான் கூட என்னவோ என்ன தனியாக கூட்டு வந்து மட்டை பண்ண போறீங்கன்னு நினச்சேன். ஒய் திஸ் பிளேஸ்? ஏண்டா, நீங்கள் தான்டா நான் தூணில் இருப்பேன் துரும்பில் இருப்பேன்னு சொன்னீங்க. உண்மையில் இருக்க மாட்டேனா? ஓ, இங்கேருந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டுக்கிறார் போல இது. இந்த ஆலயங்களானோ? என்ன கணேசா, யாரையோ தேடிட்டு இருந்தியாமே, கிடைச்சாங்களா? பொன்னாடி ஓடி போயிடுச்சுல, அதை தான் தேடிட்டு இருந்தேன். வந்து தேடுறியா? போட. யோ போயா. நான் இப்பதான் நானே சந்தோஷமா இருக்கேன். 2 தோசை, ஒரே ஒரு பொங்கல். அப்படியே ஒரு வாழைத்தாரு. அப்போ ஒரிஜினல் தானா? வந்து பூச்சி இழுத்து பாரு. ஏய், யாரா அவன்? ஏற்கனவே உன் அக்கௌண்ட்ல ஏகப்பட்ட பாக்கி இருக்குடா. பசியில பைத்தியமானவன்லாம் கூப்பிட்டு வந்துக்கிற. இந்த வாயினால் தான் நீ வியாபாரமே ஆகாம இருக்கிற, புரியுதா? அவன் சித்தப்பா பையன், அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கலான்னு இல்லை அவன்கிட்ட வேலை கேட்கலான்னு வந்துக்கிறேன். ஏய், இவன் ஏற்கனவே யாருன்னா கூப்பிட்டு வந்து ஆப் அடிப்பான். இவன் பாக்கி எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? 2400 ரூபாய் இருக்குது. நீ தருவியா? நான் எப்படி தருவேன்? அறிவில்லை உனக்கு? டேய், ஓசியில வாங்கி துண்றீங்களே, எப்படா தொண்டைக்குள்ள இறங்குது? இப்பதான் கிரேனு, பழைய ஜோக்கு தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோ. டேய், பழைய பாய்க்காவது செட்டில் பண்றா. அவன் தின்ற வாயத்தரோட சேர்த்து. நாளைக்கு நாளைக்கு தருவியா நீ? தருவியா? சொன்ன மாதிரி அவங்ககிட்ட வாங்கி கூடாண்டா. இன்னும் அடிக்கடிக்க புளியார பாக்குறான். புளியார்கிட்ட கடை வாங்கி தருவானோ? எங்க வாய் தடுத்து காணோம். கருத்து ஒன்று, அடுத்தவனோட படைப்பை அசிங்கம் பத்தாது, அடுத்தவன் பொருள் மீதும் ஆசைப்படாது, அடுத்தவன் பொண்டாட்டி மீதும் ஆசைப்படாது. இதெல்லாம் சொன்ன எங்கே கேட்குறானுங்க? இதை தான் பண்ணணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறானுங்க. திருந்தவும் மாட்டுறானுங்க. கேட்டால் ஜென்ரேஷன். ஐயோ, வந்துட்டார் பாஷா பாய். டீக்கல்ல ஆள் இல்லாதப்பவே நினச்சேன் இங்கே தான் இருப்பீங்கன்னு. பொதுவாக சாமி சோறு போடும், நீ வந்த அன்றைக்கி என் சோத்தில் கை வச்சிட்டல. போயிடுச்சா? நைட்டு 12 மணி வரைக்கும் நல்லவனா இருக்கேன்னு சொன்னது தப்பாக போச்சு. மணி என்ன அவருக்கு எப்போ காசு கொடுப்பேன்னு கேட்டார். நான் 2 வாரம் கழிச்சு தான் தருவேன்னு உண்மையாக சொன்னேன். அப்போ எப்போ வராத, 2 வாரம் கழிச்சுவான்னு சொல்லிட்டாரு. ஓஹோ, அப்போ நீ இவ்வளோ நாளாக போய் சொல்லின்னு இருந்த நம்பினாங்க. ஒரே ஒரு உண்மையை சொல்லியிருக்க, நம்பலை. ஆமா, நீ சாமியில போடுமா? தும்முனா காணாம போயிடுவேன். என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிவிங்களா இல்லை எல்லாரும் கண்ணுக்கும் தெரிவிங்களா? ஜித்தன் ரமேஷ் இவர் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். போட. சரி, நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம ஏதோ பெரிய விஐபி போல நீங்க என் கண்ணுக்கு மட்டும் தான் கிட்ட தெரிவிங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விஐபி மட்டும் கிடையாது, கேட்ல கடைசியாக ஒருத்தன் நிற்பான் தெரியுமா? அவனுக்கும் கடவுள் ஒன்று தான். என்னடா சிரித்துருச்சு பாருங்களேன், செம்மையா பேசுறீங்க. சரி, கடைசியா நீங்க எனக்கு ஒன்று பண்ணணுமே. டேய், பணம் கேட்டுறாரா? பணம் அடிக்கிற மிஷின்லாம் யார்கிட்ட கிடையாது. அதெல்லாம் கிடைக்காதுன்னு தெரியும். நீங்க ஒருத்தனை நம்ப வைக்கணும். என்னடா சொல்ற? நீங்க ஒரிஜினல்னு ஒரு டுபாகுரை நம்ப வைக்கணும், என் கான்ஃபிடன்ஸ்க்காக. டுபாகுரா?
இந்த கடவுளே இல்லைன்னு சொல்லி சுத்தணுங்களா அவனுங்களையா? அவங்களாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே தான் சொல்லிக்கிறது இல்லை. இது வேற ஒரு டுபாக்கு. யாருன்னு சொல்லி தொலையாண்டா. கூட வாங்கல, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கொழுக்கட்டை வாங்கி தரியா? வச்சுக்குது வாங்கி தந்து தொலைகிறேன். இல்லை வயிறா என்னது அது? ஒரு தாரதமா தண்ணி எங்கேயே குடிங்களேன். தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் தான் வச்சுக்குது. சாப்பிட்ட போய் நான் கேஜப் படத்துக்கு கொண்டு போறியா? வழி வாங்க, கூட்டு போய் தொலைகிறேன். வீட்டில் புருஷன் பொண்டாட்டி சண்டைனா அண்டா குண்டா எடுத்து உடைக்கணும். சாமி சிலை ஓடிச்சுக்குதுங்க போய் மூதேவி. இவனை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன்டா. அவரே நேற்று தான் லேண்ட் ஆயிருக்காரு. நீ எங்கே பார்த்துருக்க போற? லேண்டா நானா? ஆமாம். மாதிரி தெரியலையே, என்னன்னு பார்த்துட்டு வாங்க. ஹலோ பிரதர், வடபழனி பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி டீ போடுவோம் தான். நீ மச்சி, என் கோயில் பக்கத்தில் தான் டீ கடை போட்டுக்கிறாங்க. டேய், நம்மளே 1008 பிரச்சனையில் இருக்கும். இதில் இவன் வேறையா? முதல்ல இவனை பேக் பண்ணுற வழியை போடுறான். வயிறா பானையான்னு தெரியல, 7 ஐஸ்கிரீம் கரும்பு மாதிரி தின்னு வச்சிருக்கான் பாரு. அது எப்படிரா? பிடிச்சிட்டேன், இரு வரேன். ஹலோ. ஹாய். பாய். டேய், வானகரத்தில் வைத்தியன் கடையில் மீன் வெட்டுறோம் தான்டா நீ. நான் பியூர் வெஜ்ஜு, அப்படியே குத்திடுவேன் போடா. டேய், சரவணபவன் செக்யூரிட்டி தானடா நீ? ஆமாம், நான் செக்யூரிட்டி தான். நீ நினைக்கிற மாதிரி செக்யூரிட்டிலாம் கிடையாது. இந்த உலகத்துக்கே யூனிஃபார்ம் போட செக்யூரிட்டி நான் தான். ஆளே போட்டியா? 2 டேங்க் தண்ணி குடிச்சிக்கிறேன். டேய், உனக்குன்னு எங்கே வந்து வாய்க்கிறானுங்க? பக்கா ஃப்ராடு மச்சி. காலையிலே போட்டாமல இருக்கு. இங்கே பாரு, கடைசியில் என் தலையில் கட்டி விட்றாத, என்னால் முடியாது. இப்போ நம்பணுன்றியா நம்ப வேணான்றியா? ஒரு டவுட்டும் இல்லை, ஃப்ராடு மச்சி. எப்படி சொல்ற? என்னடா உலகத்துக்கே செக்யூரிட்டிங்கிறான்? எதை வச்சு சொல்ற? மைக்கிள், திரும்ப 2 செகண்ட் கட்டுப்பிடி. ஜாஸ்மின் சென்டா? உனக்கு ஒன்று ஞாபகம் வந்துட்டுமா? வேளாங்கண்ணி சர்ச்சு, அந்தேரி ரயில்வே ஸ்டேஷன், கடல் பாலம், இதெல்லாம் என்னடா வாழ்க்கை? ஒரே வெறுப்பாக இருக்குன்னு சொல்லி டைவ் அடிக்க போனேன், ஞாபகம் இருக்கா? சூசைட் பண்ணுறதுல கூட நீ கில்லாடுறா. தண்ணியில் குதிக்காமல் துணி துவச்சி இந்த ஆயா மேலே குதிச்ச, அந்த ஆயா செத்து உன்னை காப்பாற்றிட்டு போச்சு. அன்னைக்கு இதே மாதிரி தான் ஒருத்தன் குச்சியை சாப்பிட்டு உட்காந்து, ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரியாது, ஆனால் இந்த மூஞ்சி தான் சுற்றி சுற்றி டெஸ்ட் பண்ணுறேன். என்எஸ்சி பற்றி 2 வார்த்தை சொல்லலாம். இவன் ஃப்ராடுங்க. இவன் வாயை திறக்கிறதே சாப்பிட்றதுக்கும் போய் பேசுறதுக்கும் தான். அதனால தான் நம்பல. தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன? நம்ம கடை பக்கத்தில் தான் இருக்கு, ஒரு 5 நிமிஷம் வந்தீங்கன்னா. எனக்கு இந்த பீடா வரலாம் ஒத்து வராது. கடை மூணதுக்கப்புறம் கூப்பிடு, நான் வரேன். நம்ம ஆளுங்க ஜீசஸ் கன்னி மாரிலாம் வர்றதே கிடையாது. டேய், யாரா வரலன்னு சொன்னது? இப்போ தான் வேலைச்சேரில் ஜீசஸ் பார்த்துட்டு வந்துனுங்கிறேன். வேலைச்சேரியில் பார்த்தீங்களா? ஆமாம். அப்போ ஜீசஸ் நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸா? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ரா. காலனிலாம் காலி பண்ணிட்டு சர்ச்சு கட்ட போகிறாங்களாம். அதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி உக்காந்துருந்தாரு. நான் தான் ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லிட்டு வந்தேன். எனக்கு கடைசியாக ஒரு உதவி பண்ணணும். இதோட 3 கடைசி ஆயிடுச்சு. இல்லை இதுதான் கடைசி. சத்தியமா என்ன? சத்தியமா கேட்கணும்னு நினைச்சேன். அடிக்கடி இந்த லுக்கை மாத்திட்டு இருக்கீங்களே, என்ன அது? இன்னும் 2 நாள்ல விநாயகர் சேர்த்து வருது இல்லை? அதான். யாரா வண்டியில் அவன் என்ன சொல்லுமா? ஏறு எடு. கடவுளை நேரில் பார்க்குறேன். சிம்பிளாக தான் இருக்காரு. மல்லிகாக்கா, நான் ஃபோனில் சொன்னேனே, பார்ட்டி இவதான். வணக்கம். ஏன் வாய் இவ்வளோ ஓரமாக போகுது? ஏன் இவ்வளோ கேவலமாக பார்க்குற? கேட்குறேன்ல, எதுக்கு சாணி மெரிச்ச மாதிரி மூஞ்சி வச்சுனுக்குற? இல்லை, அவங்க இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி பார்த்ததில்ல. உன்னதான் ஃபர்ஸ்ட் டைம். அக்கா 100% பக்கா ஒரிஜினல்க்கா. நான் 3 தடவை செக் பண்ணிட்டேன். நம்ம மைக்கேல் கூட செக் பண்ணிட்டான். வேணா நீயும் செக் பண்ணி பாரு. செக் பண்ணி சொன்னாலும் சரி, செக் பண்ணாம சொன்னாலும் சரி, இந்த முகரையை பார்த்தாலே தெரியல ஃப்ராடுன்னு. மூஞ்சி அப்படியே இருக்குது. லைட்டா. டேய், இங்க பாருமா, நீ ஒரு வார்த்தை சொல்லு. காத்துல விபூதி வர வைக்கிறேன், இல்லைன்னா மழை வர வைக்கிறேன். இல்லைன்னா டேய் அட போடா. நான் உன்னை மதிக்கலன்னு வருத்தப்படாதப்பா. ஊர்ல சும்மா இருக்கிறவங்க கூட இந்த பய கூட சுத்த மாட்டேன். நீ ஒரு சாமிங்கிற, எப்படி உங்க கூட ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்க? எப்படி என்ன நம்ப சொல்ற? அவனை விடுமா, நான் ஒரிஜினல் தான். எங்களுக்கு ஒரு ஐடி கார்டுலாம் இருக்கு. உங்க நம்பிக்கை தான் எங்களோட ஐடி கார்டு. அப்ப நீ என்ன விட மாட்டேன்? விடவே மாட்டேன். நான் ஒரு கதை சொல்றேன், நீ அதுக்கு சரியான பதிலா சொல்லிட்டேன்னா நான் உன்னை நம்புறேன். ஓகேவா? கேளு. ஒரு ஊர்ல ஒரு அப்பா, ஒரு அம்மா, 2 குழந்தைங்க, சந்தோஷமான குடும்பம். ஒரு நாள் குடும்பத்துல ஒரு சடங்கு சாஸ்திரம்னு குலதெய்வம் கோயிலுக்கு கும்பிட போனாங்க.
போனாங்க சந்தோஷமா போனாங்க. கோவில் அங்க நெருங்கிக்கிட்டு இருக்கு. டப்புன்னு அந்த கார் பாலத்துல மோதி அப்படியே தண்ணியில மூழ்கிடுச்சு. அவ்வளவுதான். காருக்குள்ள சாமி சிலை இருக்குது. கண்ணு கட்டின தூரம் கோயில் மணி அடிக்கிறது கேட்குது. எந்த சாமியும் காப்பாத்தல. ஏன் பதில் இல்லைல்ல? சரி, அதை விடு. எல்லாரையும் கூண்டோட கைலாசத்தை கூட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல. அந்த ஒத்த பொம்பளை மட்டும் சுத்த விட்டா அந்த சாமி எதுக்கு? இந்த 2 கேள்விக்கும் பதில் வராத வரைக்கும் நான் எந்த சாமியை நம்பவும் மாட்டேன். எனக்காக எந்த கோயிலுக்கு நான் போகவும் மாட்டேன். ஏமா, இந்த உலகத்துல கேள்வியோட பதில் தான் அதிகம். ஒரு உயிர் போறதுக்கும் கடவுளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு உயிர் போச்சுன்னா கடவுளால காப்பாற்ற முடியாதா? இது என்னடா நியாயமா இருக்குது? கறிகள்லாம் கோழி ஆடெல்லாம் வெட்டுறான், கடவுள் நேராக வந்து கேட்பானா? அதுவும் ஒரு உயிர் தானே. இப்போ எல்லாம் மீறி பைக்கில் வேகமாக போகிறானுங்க, கடவுள் வந்து ஸ்லோ போன்னு சொல்லுவாரா? பஸ் டிரைவர் ஃபுல்லாக குடிச்சிட்டு வண்டியை கவுத்துறான், சாமி சரகடிக்க சொல்லிச்சா? இங்கே பாருமா, கடவுள் ஒவ்வொரு மனுஷனை படைச்சு அனுப்பும்போது ஒரு சக்தியோடு தான் அனுப்புவான். அந்த சக்தியை மீறி ஒருத்தர் சாவறான்டானா அது அவனோட விதி. அதனால சாமி மேலே பழி போடக்கூடாது, புரியுதா? சரி, அந்த அம்மாவை தனியாக விட்டது யார்? அந்த அம்மாவை தனியாக விட்டது கடவுளுக்கு அந்த அம்மா ரொம்ப பிடிக்கும். டெய்லி அந்த அம்மா கையில் ஒருத்தர் சாப்பாடு சாப்பிட்டு தானே இருக்கான். இதை விட உலகத்தில் வேற என்ன புண்ணியம் இருக்குது? இப்போ எனக்கு பசிக்குது, போய் சாப்பாடு எடுத்து வை போ. இந்த கொம்பு கீழே போடு போ, போய் தட்டு கழுவி இதை வந்துடுறேன். ம் ஏங்க அக்கா சொல்லிச்சுல்ல, ஆமா, அந்த அம்மா யாரு? டேய், அவங்ககிட்ட எனக்கு பசிக்குன்னு சொன்னேன்ல, இன்னுமா புரியல? அந்த அம்மா தான்டா அது. வாடா தண்டம். என்ன சத்தாங்க?